ஹலோ அருமையாரு
அருமையான ஒளிபிரிக்கல சொன்னேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உங்களை எல்லாம் பார்த்து. ஆல்ரவுண்டுக்காரனே ஏன் அப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நீயா? அடேங்க அப்பா, அடேங்க அப்பா. பெட்டிக்காரனே, கட்டு கடங்காத கும்பல், கண்ணிக்கே பார்க்க குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? உண்மையாலுமே எந்த ஊர்லயுமே நாங்க அப்படி பார்த்ததே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரும்போதே அழகா பாய் வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க பத்தியா? எந்த ஊரே நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. நான் வந்த உடனே கவனிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்காங்க அழகா உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி எல்லாம் இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடக ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கெட்டிக்காரனே, கால தாமதம் காரியத்திற்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா 3 விஷயம் முக்கியமான விஷயம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் மக்களுடைய ஆதரவு. இந்த ஊர்ல அருமையா அமைஞ்சிருக்கு. மக்களுடைய ஆதரவு உண்மையாலுமே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாம் நிறைய ஊர்ல சாமி அழைச்சோடனே நாடகம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஊர்ல அப்படியே உண்மையிலே பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஒளிபெருக்கி. வைரவன் முஸ்லமெட்டி அருமை அருமை. அப்படிலாம் இருந்தாலும் இரண்டாவது ஆதரவு மைக் செட் ஒளிபெருக்கி. மூன்றாவது ஆதரவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன்னா பக்க மேளங்கள் பக்காவா இருக்கணும் இல்லையா? நீங்க இல்லாம நாங்க இருக்க முடியுமா? நீங்க அப்பானா நாங்க அம்மா. அப்படி அவ்வளவு ஒரு இதா இருந்தாலும் நம்மை காத்து இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டீங்கன்னா, பங்குனி உத்திரம். எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். 12 மணியோட முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். பங்குனி உத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கு வசந்த நாள். கந்தா கடம்பா கதிர்வலா என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை வணங்கி விட்டு கதைக்கு சென்றோமா, பழனியமலை ஆண்டவனை வணங்கி விட்டு பெருமா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் வர வேண்டும் முருகையனே, முருகா 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 முருகா.
நம்மை காத்து நம் உணவிய மகமாயை வணங்கி விட்டு நம்ம கதைக்கு சென்றுடுவோமா? மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமந்தான் மங்கையர்க்கு காவல். மகமாகி சமயபுரத்தாயே Yeah.
துரைசாமிக்கும் மலையம்மாளுக்கும் 7 அண்ணமாவோட உடன் பிறந்தவங்க தாங்க இந்த வெள்ளையம்மா. என்னுடைய 7 அண்ணன்களும் எனக்காக 7 மெத்தை அரண்மனை வைத்து கொடுத்து நாள் ஒரு வண்ணமாக பொழுதோறும் என்னையாக வளர்த்து வருகிறார்கள். எப்படி வளர்த்து வருகிறார்கள்? நாள் ஒரு வண்ணமாக பொழுதோறும் என்னையாக வளர்த்து வருகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் புள்ள இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்ததுனால, அதாவது என் கூட பிறந்தவர்கள் 7 அண்ணன்மார்கள் பெண் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்ததுனால என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய 7 அண்ணன்மார்கள் என்னை சீரு சர்மா அவ்வளவு அழகா வளர்த்து வருகிறார்கள். எப்படி அப்படி எல்லாம் வளர்த்து வந்தாலும் நான் சின்ன வயசுல என்ன கேட்டாலும் என்னுடைய அண்ணன்மார்கள் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். அப்படிலாம் வளர்த்து வந்தாலும் அண்ணே சின்ன வயசுல இருந்து நான் பள்ளிக்கூடமே போறதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சு பாலா போகிறத விட எல்லாம் கதைக்காக இப்பெல்லாம் கல்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? முக்கியமா இல்லையா? கல்வி ரொம்ப முக்கியம். அப்படிலாம் இருந்தாலும் கதையை நம்ம எதுக்கு வந்தோம்? கதையை சொல்லிட்டு போயிருவோம். படிச்சு பாலா போகிறத விட ஆடு மேய்ச்ச ஆளுகெல்லாம் ஆடு மேய்க்க பிறகு வெள்ளமலை காட்டுக்கு கெட்டிக்காரனே யார்கிட்டயும் சொல்லாத அதிசயம், யார்கிட்டையும் சொல்லாத விஷயம் உங்கள்ட்ட இன்னைக்குதான் சொல்ல போறேன். சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? வெள்ளமலை காட்டுக்கு ஆடு மேய்க்க போறது வழக்கம். அங்கேதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் கேட்டீங்கன்னா, 5 வயசு அறியா போடுவோம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில அந்த காட்டுக்குள்ளதான் ஒரு அதிசயம் சொன்னேன் பத்தியா? அங்கதான் வெள்ளச்சாமி ஒருத்தர் வேட்டைக்கு வருவாங்க. வெள்ளச்சாமி ஏன் வளர்ற? வெள்ளச்சாமி வேட்டைக்கு வர்றது வழக்கம். வந்த வேலை என்ன? வேட்டையாட வந்தாரா? வந்தோமா, வேட்டையாடணுமா, வீட்டுக்கு போயிருந்தா இந்த கதை வந்திருக்குமா? வேட்டையாட வந்தாரா? வந்தோமா, வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதற்காக என்னைய பார்க்கணும்? என்னைய பார்த்தது மட்டும் இல்லங்க, என் பக்கத்துல வந்து அடியே என் பக்கத்துல வந்து அடியே வெள்ளையம்மா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை மனசார விரும்புறேன்னு சொன்னாரு. மருதனே, தன்னந்தனியா நிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆண் சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லிருக்கியா இல்லையா? அடேங்க அப்பா ரொம்ப நல்லவர். அப்படி என்ன கல்யாணம் ஆகலையோ? சின்ன பிள்ளை தன்னந்தனியா நிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆண் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி ஆயிருக்கும்? உனக்கும் தெரியாதா? எனக்கு தெரியாதுமா. தெரியாது இல்ல, சின்ன பிள்ளைகளா வந்திருக்கிறீங்க. கையும் ஓடல காலும் ஓட திகச்சு போய் நிக்கிறேன். உண்மையாலுமே அவர் ஆண் பழமை, தைரியசாலி, ஆம்பளை, சிங்கம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேருக்கு நேரா வந்து ஒரு பெண்ணு கிட்ட உன்னதான் விரும்புறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு பத்தியா? இப்பெல்லாம் எங்க எல்லாம் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படி போயிருச்சு. அப்படியா? சரி சரி. வந்து சொன்ன உடனே கையை ஓடல காலு ஓடல. ஆனா அண்ணே கேட்டக்காரு இல்லையா? பார்க்கணும் எப்படி தெரியுமா இருந்தாரு? கையில வில்லு வச்சு நிக்கிற கம்பீரத்தை பார்த்ததுமே அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு யாரையுமே பார்த்தது இல்ல. காதல் வந்தது, இருமனது ஒரு மனதாகி விட்டது இல்லையா? பார்த்தவுடன் காதல். அப்படியெல்லாம் இருந்தாலும் இரு மனது ஒரு மனது ஆனாலும் நம்மள சின்ன வயசுல இருந்து என்னுடைய அண்ணனாக இந்த வெள்ளையம்மாவை எப்படி எடுத்து வர்றார்கள், வளர்த்து வருகிறார்கள், எப்படி ஆசைப்பட்ட பொன்பொருள்லாம் வாங்கி தர்றாங்கன்னு சொன்னாதானே தெரியும். ஊர் மக்களுக்கு சொல்லிடுவோமா? சொல்லுமா. அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா மலைசாமி பெற்றெடுக்கவில்லையம்மா.
மஞ்சள் போட்டு குளிப்போம் தெரியுமா? எத்தனை இடத்து மஞ்சளா? 5 மஞ்சள். சண்டாளி அரக்கு மஞ்சள், அரக்கு மஞ்சள், அரக்கு மஞ்சள். நான் அழகு கண்ணி வெள்ளையம குளிக்கு மஞ்சள். இருந்தாலும் 5 மஞ்சள் அரக்கு மஞ்சள், கொத்து மஞ்சள் குடகு மஞ்சள், 7 மஞ்சள் இளைய மஞ்சள், இத்தனை மஞ்சள் போட்டு குளிச்சு கோடாலி கொண்ட போட்டு தலை நிறைய அந்த மதுரை மல்லி வச்சு இந்த வெள்ளையம்மா கருப்பு நிறத்துல சேலையை கட்டி கோவிலுக்கு போனா எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? நான் கோடாலிதான் சண்டாலை கொண்ட போட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தால் அண்ணே, சின்ன வயசுல என்னுடைய அண்ணன்மார்கள் இவ்வளவு பாசமா நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்த்தாலும் 5 வயசுல என்னன்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிட்டோம். வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், செத்தாலும் இருவருமே ஒருவராக சாகணும்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். எங்கன்னு கேட்டீங்கன்னா மனசுல இருமனது ஒரு மனதாகி யாரும் நம்ப முடியுது. என்ன பண்ணாரு என்னுடைய வெள்ளச்சாமி? என் கையை முடிச்சு கூட்டிட்டு போனாரு தரன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. எதற்காக கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். என்னன்னு சொல்லி வாழ்ந்தாலும் இருவருமே ஒருவராக சாகணும், வாழணும், செத்தாலும் இருவருமே ஒருவராக சாகணும்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். சத்தியம் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் என் வெள்ளச்சாமியை பார்க்கவே இல்லை. நானும் எப்போ வருவாருன்னு வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையான காதல், அன்பு, பாசம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அப்படியே எனக்கு யாராவது தேடி வருவாரு ஒரு நம்பிக்கை. இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தாலும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அவர் மேல இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்லி வர்றேன்னா இத்தனை வருஷம் அவர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். வாழ்ந்தா அவர் கூட தான், செத்தாலும் அவர் கூட தான் சொல்லிட்டு அவரையே நம்பி அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் மேல வச்ச காதல், அன்பு எப்படி அப்பட்ட நான் சொல்லிக்கிட்டே போயிருவோமா? ஆசைப்பட்டு பார்த்தா இவளவான பொண்ணு ஆசைப்படி புருஷ வரட்டுமே அடியம்மாடி. ஆசைப்படி புருஷன் வருவானா? காலையில் 5000 வாங்கி தரட்டுமே.
இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நம்பிக்கை அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. என் மருதனே நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படிதானே எல்லாம் கேம் ஆடுறீங்க அப்படிதான். அப்படிலாம் இருந்தாலும் நம்பிக்கை தானே வாழ்க்கை. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊர் முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடக்குது. அங்க ஒயிலாட்ட மாட வர்றதா சொன்னாங்க. பாப்போம் என்ன தெரியும் இளைச்ச மாடுறாருன்னு பாத்துருவோமா?